Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, பாமக தலைவர் ஜி.கே. மணி ஆகியோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பாமகவின் தலைவராக தானே செயல்பட இருப்பதாகவும், அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் அவர் அறிவித்திருந்த நிலையில் அந்த கட்சிக்குள் தலைவராக யார் நீடிப்பார் என்ற குழப்பமானது ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகிகளும் கூட அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா, வணக்கம். எவ்வளவு நேரமாக இவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகவே நான் செயல்படுவேன், மேலும் செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என பரபரப்பாக பேசலித்தார். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுவதற்காக கடந்த 3 தினங்களாக பாமக முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸின் மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று சுமார் 4 மணி அளவில் டாக்டர் ராமதாஸிடம் ஜி.கே. மணி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சமூக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பாமக நிர்வாக நானே செயல்படுவேன், நான் தான் தலைவர் என தந்தை ராமதாஸை புகழ் சேர்க்கும் வகையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்துவேன் என வலிமையாக கூட்டணி அமைக்க வேண்டியது எனது கடமை என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்ட நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் மற்றும் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த மாநாடு ஆய்வுக் கூட்டத்தில் ராமதாஸ் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம், மேலும் இப்போதைக்கு உள்ள சலசலப்பு இன்னும் சில தினங்களில் இது குறித்து பேசுவேன், மேலும் அனைவரும் மாநாடு குறித்து எந்தவிதம் சோர்வு அடையாமல் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக செயல்படுவோம், மேலும் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து மாநாட்டை ஒன்றுபிணைந்து செயல்படுவோம் என கூறியிருந்தார். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.